ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம எதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2லேருந்து வி ஆர் கோயிங் இன் கிளாஸ் 12. ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். 3 ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, இது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேட்டிருந்தார் கமெண்ட்டில். ஸோ டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் கெப்பாசிட்டன்ஸ், ஸோ லெட்ஸ் டூ தட். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ find the equivalent capacitance between the points A and B if the capacitance of each capacitor is C. ஸோ ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் தேர் ஆஸ்கிங் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ரெண்டு பாயிண்ட் தேவை மென்ஷன் ஏ அண்ட் பி. எப்போவுமே வந்து இந்த சர்க்கியூட் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பி பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு கனெக்ஷன் எண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் ஏ, கரெக்டாக? இந்த பாயிண்ட் தான் ஏ, இந்த பாயிண்ட் தான் பி. ஸோ எப்போவுமே எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஏ, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வரும், இப்படி வருமா? அதேமாதிரி பி பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கியூட் கிளியராக இருக்கும். பாயிண்ட் வந்து ஜஸ்ட் பெண்டாக இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்போ கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த டெர்மினல்ஸுக்கு நடுவில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், we are going to find the equivalent capacitance. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டருக்கு வீட் ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்மளுக்கு 12லேயே இருக்குது வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஸோ பிக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் என்ன கெப்பாசிட்டர் இருக்குன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பி, திஸ் இஸ் எஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணலாம், இந்த கெப்பாசிட்டர் கீழே ஸ்டிச் பண்ணுங்கள், இது மேலே, அண்ட் யூ ரொட்டேட் திஸ் லைக் திஸ் ஆன்டி கிளாக் வைஸ். மேலே எஸ்ஸு, கீழே பி. ஸோ எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டர். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். ஸோ யூ ஹேவ் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இட்ஸ் நத்திங் பட் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகே, ஸோ அதே மாதிரி பாட்டமில் இந்த பாருங்கள், ஏயும் எம்மும் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏயும் எம்மும் பக்கத்தில் இருக்குது. அட் த சேம் டைம் நான் இந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நவ் த கேஸ் இஸ் திஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட். மேலே இருக்கிறது ஒரு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், கீழே ஒரு கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ எல்லாத்தோட வேல்யூ வந்து சின்னு சொல்லி இதை மென்ஷன், அதனால தான் நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, எல்லாமே சி தான். ஓகே, இப்போ இது வந்து இதுவும் சி, இதுவும் சி, இது சி, இது சி. ஸோ வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட் வந்து சி பை சி, ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கிறனால இந்த நடுவில் இருக்கிற கெப்பாசிட்டரை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் நடுவில் இருக்கிற ரிமூவ் பண்ணிட்டோம்னா எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் நத்திங் வில் பி தேர். ஓகே, ஸோ மேலே ரெண்டு, கீழே ரெண்டுமே சீரீஸில் இருக்குது இல்லையா? சீரீஸில் இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணணும்னா யூ நீட் டு யூஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ், இட்ஸ் இன் சீரீஸ். ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் சி ஈக்குவலண்ட் என்ன வரும், 1/c + 1/c, வாட் யூ வில் கெட் 2/c, which is nothing but what, c ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன வரும், இதோடது c/2, இதுக்கு ஒரு c/2. ஓகே, அது கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது, இட்ஸ் கோயிங் டு பி c. ஓகே, இப்போ பாருங்கள், 3 பேருமே என்னவா இருக்காங்க, இது ரெண்டு பேரலல், அதே மாதிரி இதுக்கு அது பேரல். ஸோ எல்லாத்தையும் பேரல் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வாட் இஸ் ஆன்சர், யூ ஆர் கோயிங் டு கெட் c/2. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கொஷினில் கேட்ட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எந்த ரெண்டு பாயிண்ட்டுன்றதை நான் கிளாரிட்டி பண்ணிக்கிறேன். இப்போ ஏ அண்ட் பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டேன்னா யாருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நான் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன்ற கிளாரிட்டி வந்து எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ரைட், கவனிங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு, a parallel plate capacitor A of a capacitance C is charged by a battery to voltage V. So parallel plate capacitor A அப்படின்னு சொல்லி they have mentioned. ஓகே, இது வந்து ஏரியா அப்படின்னு கிடையாது, capacitor A of capacitance C connected to a battery of V. So the battery is disconnected and uncharged capacitor B. ஸோ இந்த A இந்த B எதுன்னு தெரியுதா? இது ஒரு ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது நம்மளுக்கு, கெப்பாசிட்டர் ஏ, கெப்பாசிட்டர் பி. இதோட கெப்பாசிட்டன்ஸ் ஏ சி, இதோட கெப்பாசிட்டன்ஸ் 2C இஸ் கனெக்டட் அக்ராஸ் அ ஏ. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ஏயை வந்து கெப்பாசிட்டர் ஏயை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கனெக்ட் ஒன் மோர் டு அ அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் பியோட கனெக்ட் பண்ணுறோம் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 2C. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் QA/QB. ஸோ தட்ஸ் த ஐடியா. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத லெட்ஸ் see. கவனிங்க, இப்போ வந்து இனிஷியலி நம்ம கிட்ட இருந்த கெப்பாசிட்டர் வந்து ஏ வந்து இதுதான், திஸ் இஸ் அ கெப்பாசிட்டர் ஏ, கரெக்டாக? இந்த கெப்பாசிட்டர் ஏவோட கெப்பாசிட்டன்ஸ் சின்னு சொல்லி they have mentioned in the question. இப்போ வந்து இட் இஸ் பீன் கனெக்டட் டு அ பேட்டரி ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி.
ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா இனிஷியலி அன்சார்ஜ் இருந்தது பேட்டரி வியோட கனெக்ட் பண்ணோன்னா இட் கெட்ஸ் சார்ஜ். எவ்வளோ சார்ஜ்? Q = C × V. கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து CV வந்துருக்குன்றதை நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் கெப்பாசிட்டருக்கும் இருக்கும். ஸோ Q = C × V. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இதை வந்து ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டர் 2Cயோட கனெக்ட் பண்ணிடுறோம். வாட் இஸ் த சார்ஜஸ் ஆன் A and B தேர் ஆஸ்கிங். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஃபைனல் சார்ஜஸ் ஆன் A and B. அப்போ QA/QB. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் A and B. தட் இஸ் A and B சேர்த்து ஃபைனலி எவ்வளோ இருக்குது அண்ட் ஸ்டோர்ட் இன் A இனிஷியலி அண்ட் தட் ஸ்டோர்ட் இன் ஏனா அண்ட் தட்னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டரில் போடணும். ஸோ இனிஷியலி ஸ்டோர்டு எவ்வளோ அப்படின்றது இந்த எனர்ஜி யூ ஷுட் புட். ஓகே, ஸோ பேசிக்காக ஃபைனல் எனர்ஜி ஆஃப் போத் A and B ஆட் பண்ணி போடணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் இனிஷியலி ஏல எவ்வளோ எனர்ஜி இருந்தால் யூ ஷுட் புட் இந்த டினாமினேட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி ஏ இருக்குது, பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ சார்ஜ், இனிஷியல் சார்ஜ். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? we are going to connect it with what? ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் 2C. ஸோ இதுதான் ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் இது. ஓகே, இதுக்கெலாம் டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. யூ கேன் மெமரைஸ் தட், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், ஈஸி தான். ஸோ மேலே தான் அந்த சார்ஜ் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ நம்ம கீழே என்ன பண்ணுறோம்? ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர், அன்சார்ஜ்னா சார்ஜ் எவ்வளோ இருக்கணும்? Qயோட வேல்யூ 0. ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் ஆஃப் 2Cயோட கனெக்ட் பண்ண போகிறேன். இன்னும் கனெக்ட் பண்ணலை, பிஃபோர் I didn't connect. Okay, what is the energy of the capacitor in this situation? Half CV² தானே. This is the charge initially. கொஷினில் கொடுத்துருந்தாங்கல்ல, divided by stored in A initially. What is the energy stored? Half CV². Okay, initially this is the potential V இருக்குது, இன்னும் கனெக்ட் பண்ணலை. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஆஃப்டர். இது பிஃபோர், இப்போ என்னது நம்மளுக்கு ஆஃப்டர். கனெக்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் பாருங்கள், ரெண்டு இதுலேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிறத கீழே இருக்கிறதோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, இதில் இருக்க சார்ஜ் இதுக்கு வரும். அப்போது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கோயிங் டு டேக்ஸ் பிளேஸ். ஸோ மேலே இருக்க Q சார்ஜ் வந்து இப்போ ரெண்டு பிளேட்டுக்கும் ஸ்ப்ளிட் ஆக போகுது. தட் இஸ் QA அண்ட் QBயாக மாறப்போகுது. எவ்வளோ தூரம் வரைக்கும், எவ்வளோ நேரம் வரைக்கும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா, ரெண்டு கெப்பாசிட்டருக்குமே ஈக்குவல் பொட்டென்ஷியல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவில் V' அப்படின்ற காமன் பொட்டென்ஷியல் வர வரைக்கும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எப்போ ரெண்டு பிளேட்ஸுமே, இப்போ இங்கே இனிஷியலாக பொட்டென்ஷியல் என்னது? நோ சார்ஜ் இல்லைனா பொட்டென்ஷியலும் கிடையாது. இங்கே பொட்டென்ஷியல் V இருக்குது, இங்கே பொட்டென்ஷியல் இல்லை, 0, சார்ஜும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பொட்டென்ஷியல் வர வரைக்கும் என்ன ஆகும்? சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு நடக்கும். ஸோ ஃபைனலி V' பொட்டென்ஷியல் வர வரைக்கும் திஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த V' கண்டுபிடிப்போம்? V'-லேருந்து we will find the total energy எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சார்ஜ் கன்சர்வேஷன் ரூல் எடுத்துக்கலாம். இனிஷியலி இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் Q, ரெண்டாவது கெப்பாசிட்டரில் சார்ஜ் கேபிட்டல் Qலோ இதோட வேல்யூ 0. ஸோ இனிஷியலி கேபிட்டல் Q + ஸ்மால் q. ஆஃப்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுக்கு QAன்னு எடுத்திருக்கேன், கீழே இருக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கோம்? QB. ஸோ சார்ஜ் இதுக்கான ஆன்சர் வந்து கேபிட்டல் Qயோட வேல்யூ 0. இதை எப்படி எழுதலாம்? Q வந்து C × Vன்னு எழுதலாமா? Qயோட வேல்யூ C × V. QA வாட் ஐ கேன் ரைட்? ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பொட்டென்ஷியல் வரணும்ல. V', இதுக்கும் V', இதுக்கும் V' பொட்டென்ஷியல். ஸோ C × V'. செகண்ட் கெப்பாசிட்டருக்கு வந்து 2C கெப்பாசிட்டன்ஸ் × V'. அப்போது இதுலேருந்து காமனாக ரெண்டு சைடில் என்ன இருக்குது? நம்மளுக்கு C இருக்குது. இட் வில் கெட் கேன்சல். ஸோ ஃபைனலி V' இஸ் நத்திங் பட் வாட்? வில் கெட் V/3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. V' என்ன கிடைக்குது? V/3. நம்மளுக்கு வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு நவ் ஆஃப்டர் ஃபைனலின்னு கொடுத்துருந்தாங்களே, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி what is the energy stored in A அப்படின்னா half C V'². ஸோ பொட்டென்ஷியல் மாறிடுச்சு, V'². ஓகே, C × V' என்னது? V/3 தானே கிடச்சிருக்கு. V/3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? V²/9ன்னு வரும். 9 × 2 you will get 18. ஸோ அதே மாதிரி UB' what you will get? half C கெப்பாசிட்டன்ஸ் என்னது? 2C, பொட்டென்ஷியல் V'². ஸோ V'-ன்றது V²/9. ஸோ இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டர் B, கெப்பாசிட்டர் A ரெண்டு பேரோட எனர்ஜி தெரிஞ்சிருச்சு. பட் கொஷினில் கேட்டது டோட்டல் எனர்ஜி ஃபைனலின்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் த டோட்டல் எனர்ஜி. ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் யூ ஆர் கோயிங் டு கெட்? இட்ஸ் கோயிங் டு பி 2V²/6 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ கொஷினில் கேட்டது என்னது? இனிஷியலி எவ்வளோ இருந்துச்சு? half CV². பட் ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கப்புறம் CV²/6. UF/UA போடுங்க. இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ டேக் 2/6ன்னு வரும், which is nothing but 1/3. இப்போ நம்மளுக்கு வந்து சார்ஜ் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் QA/QB ஆல்சோ we need to find. ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான். ஃபைனல் சார்ஜஸ் QA QB ரேஷியோஸ் நம்ம சொல்லணும்.
வாட் இஸ் QA? கமான். ஸோ QAன்றது C இன்ட்டு V டேஷ், QBன்றது 2CV டேஷ் தானே. ஸோ Q இருக்க இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? C இன்ட்டு V டேஷ். இதுக்கு என்ன வரும்? 2C இன்ட்டு V டேஷ். ஸோ V டேஷ் கேன்சல் ஆகிடும், C கேன்சல் ஆகிடும், யூ வில் கெட் 1/2. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன்.